வணக்கம் மட்டும்னு சொன்னாங்களே, அதாவது இந்த டாக்ஸி பிஸ்னஸில் எப்படி வந்து லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ 4வது ஒரு பார்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஒரு நல்ல மெக்கானிக் வந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சில வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அவங்க எந்த நேர்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு மெக்கானிக் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இடையில எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அந்த மெக்கானிக் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வண்டி கண்டிப்பாக சூப்பராக சரியாயிடும். மெக்கானிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கேட்க வேண்டிய ஒரு 4 முக்கியமான கேள்வி அப்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது காரு, பைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டிகளை வந்து வேலை செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் நமக்கு தேவைப்படும். ஒரு திறமையான ஒரு நம்பிக்கையான ஒரு மெக்கானிக்கல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதில் நிறைய சிக்கல்லாம் இருக்குது. ஒரு பாதுகாப்பான மெக்கானிக்கல் கிட்ட நம்ம வண்டி கொடுத்து நம்ம சர்வீஸ் கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம வண்டி எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு 10 வருஷம் ஓட்டணுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் என்னென்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இந்த தகவலுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வாகனத்துக்கும் நல்ல பலன் அளிக்கும் கண்டிப்பாக. ஸோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். மெக்கானிக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய பார்ட்ஸ் கொஞ்சம் நான் பார்க்க முடியுமா, என்னென்ன மாற்றிருக்கீங்களே அதெல்லாம் நான் செக் பண்ண முடியுமா, பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கூட கேட்டு பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்சோடனே எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழைய பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதே பழைய டப்பா இருக்கணும், அதிலே வச்சு எனக்கு பேக் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கான பழைய பாகங்களை மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த நம்ம வண்டியில் வந்து புதுசு மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அது கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம மாற்றிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போலினாலும் பரவாயில்ல, அதை சும்மா நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அதை கேட்டிங்கனாலே போதும், அவங்க அதை மாற்றிருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிடும். ஸோ அது மூலிமா நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும். இது வந்து மெக்கானிக் வந்து அது தரல, அந்த பார்ட்ஸ் அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு எதாவது சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மாற்றிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இது என்ன போயிடுச்சு, இந்த பார்ட்ஸ் எதுக்கு அது யூஸ் ஆகுது, இது எப்படி இந்த வண்டிக்கு என்ன இதனால யூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டிங்க அப்படின்னாலே போதும். நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மெக்கானிக். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது மாற்றிக்கிறது நல்லது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து அந்த பிரச்சனைகளை வந்து குறைவான செலவில் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் எதை வேணாலும் மாற்றுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா, மாற்றாமே நிறைய காசு வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவங்க தெளிவாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறாரா அப்படிங்கிற தெரிஞ்சு சொல்லிட்டாருனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெக்கானிக் தான். நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்குமே, கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். நிறைய நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய கேள்வி கேட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி வேறு யாராவது தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். சரிங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் கூச்சப்படாமல் கேள்வி கேட்டே இருங்க. அப்படி தெளிவுபடுத்தினாங்கன்னா மட்டும்தான் உண்மையான மெக்கானிக். அனைத்து மாவட்ட ஓட்டுநர்களும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் கிடையாது. ஏன்னா என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஒரு தரமான மெக்கானிக். அதனால் தயவுசெய்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து சங்கடப்படாதீங்க. ஏன்னா எந்த கேள்வினாலும் தயவுசெய்து கூச்சப்படாமல் கேட்டுகிட்டே இருங்க. ரொம்ப கம்மியான செலவு ஆகணுங்கிற வரையில் உங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்கள் காசு கண்டிப்பாக அனாவசிய செலவு தான் ஆகும். இது மாதிரி நீங்கள் கேட்கறனால நல்ல திறமையான ஒரு மெக்கானிக்கை நம்ம வண்டியை திறமையாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் போய் வேலை பார்க்கலாம், வண்டி நல்லா ஓட்டலாம். அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்த சர்வீஸ் டியூரேஷன் என்னென்ன அது எல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கும் அவங்க கரெக்டான பதில் சொன்னாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது அதிலே வச்சு நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்கையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி செஞ்ச வேலையை தவிர வேறு ஏதாவது ஒரு சில வேலைகளை எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, செய்ய சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி எதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட திறமையான மெக்கானிக் இல்லை, வருமானத்துக்காக அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வர பிரச்சனைகள் தான். ஸோ என்ன தேவையோ அது மட்டும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி அந்த மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன அவர் படிச்சிருக்காரு, என்ன சர்டிஃபிகேட் எதாவது வச்சுருக்காங்களா, என்ன இதெல்லாமே அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அவங்க வந்து நல்ல ஒரு டெக்னீஷியனாக என்னங்க இதெல்லாம் வச்சு தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் திறமையான மெக்கானிக்கை நம்ம அடுத்தவங்ககிட்ட சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வண்டி ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அனாவசிய செலவுகள் அதிகமாகும், வண்டியும் கண்டமாயிடும். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணியும் பிரயோஜனமே இல்லை. கரெக்டாக ஒரு 5 வருஷங்களில் நீங்கள் அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், தூக்கி குப்பையில் போட்டு அடுத்த புதுசாக வாங்குவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால் வண்டி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தரமான மெக்கானிக்கில் முதலே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இல்லை ஒரு 10 பேரையாவது விசாரிங்க, கார் வச்சுருக்கவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு வண்டியை வந்து ரொம்ப வருஷம் நம்ம நல்லா வச்சுக்க முடியும். கொஞ்சம் மெக்கானிக்கல் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்லா செட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. லைஃப்லாம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ கால் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு, ஸோ ஓன் போர்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான செலவு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நன்றி.